ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற முறைமை ஒரு மனிதனை தெரிந்து கொள்வதை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், மனிதன் தெரிந்து கொள்கிறது மாதிரி அல்ல, வித்தியாசமான ஒன்று. மற்றவர்களால் பைத்தியம் என்று சொல்லுகிறவர்கள், பலவீனமானவர்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இது ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. ஆண்டவர் ஏன் மனுக்குலத்தை தெரிந்து கொள்ளுகிறார் என்றுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனுமக்களை ரட்சிப்படையும்படியாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் காணியாட்சிக்கு புறம்பே வாழ்ந்தவர்கள், தேவனற்றவர்களாக வாழ்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்து கொள்கிறார் என்றால், ரட்சிப்படையும்படியாக, நம்மை அழிக்கும்படியாக அல்ல, நம்மை கெட்டு போகும்படியாக அல்ல, ஒரு விலையேறப்பட்ட மகிமை நிறைந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். காரணம் என்ன? இந்த ரட்சிப்பு மிகவும் விலையேறப்பட்ட ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ரட்சிக்கப்படும் என்பதாக நான் எப்படி வாழ்ந்தேன், ரட்சிக்கப்படும் என்பதாக நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை சிந்திக்க வேண்டியது தேவையாக இருக்கிறது. அதைத்தான் எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான், நமக்கு தரும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். சகேவை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா 19வது அதிகாரத்திலே எல்லா புகழ்ச்சியும் இருந்தது, மேன்மை இருந்தது, அதிகார அந்த பவர் இருந்தது, எல்லா ஆசியும் இருந்தது. ஆனால் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, ஏதோ ஒன்றை இழந்து போனதாகவே வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் இயேசு அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அவனை சந்தித்து அவன் எதிர்பாராத ஒரு பெரிய மீட்பை அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த இழந்து போன சகேவு இழந்து போன அந்த ரட்சிப்பை, மகிமையான ரட்சிப்பை, உலகத்தை விட விலை ஏறப்பட்டதான அந்த பெரிய ரட்சிப்பை அவனுக்கு அவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சகேவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொல்லி அவனுக்கு அந்த இழந்து போன பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அதற்காகவே இந்த உலகத்திலே கடந்து வந்தார். உன்னை ரட்சிக்கும்படியாக, உனக்கு நிம்மதியை கொடுக்கும்படியாக, உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஆகவே ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உங்களை அல்லது நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக, விலையேறப்பட்ட ரட்சிப்பை உங்களுக்கு தரும்படியாக, எனக்கு தரும்படியாக, உலக மக்களுக்கு தரும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்? உபாகம புத்தகம் 7வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா? ஆண்டவருக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கும்படியாக, ஆண்டவருக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கும்படியாக, நீ ஆண்டவருக்கு சொந்தமான குடும்ப பிள்ளையாக இருக்கும்படியாக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதனுக்கு பெரிய பதவிகளை வகிக்கிற மனிதனுக்கு நீ சொந்தமாக இருக்கும் பொழுது நீ எவ்வளவு சந்தோஷப்படுகிறாய். ஆனால் வானத்திற்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு நீ சொந்தக்காரனாக இருப்பாய் என்றால் நீ எப்படி சந்தோஷப்பட வேண்டும்? இரவும் பகலும் நீ அவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். காலமெல்லாம் அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது உடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சொந்தம் என்று சொன்னால் மாமன் மச்சான் என்று அல்ல, உங்களை அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். ஆண்டுடைய பிள்ளை என்று நம்பிக்கையோடு இருக்கிற மக்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதற்காகவே கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். தகப்பனுக்கு இருக்கிற எல்லா சொந்தமும் அதாவது உடைமைகளும்
தன்னுடைய பிள்ளைக்கு சொந்தம். ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு சொந்தமாக இருக்கும்படியாக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான திருச்சபையே, நீ ஆண்டவருக்கு சொந்தமாக மட்டுமல்ல, நீ அவருடைய பிள்ளையாக இருக்கிறாய். அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே உனக்கு உரிமை உண்டு, உனக்கு பங்கு உண்டு, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவருக்கு பிள்ளையாக இருப்பதற்காக, சொந்தமாக இருப்பதற்காக உன்னை அவர் தெரிந்து கொண்டார். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, எங்களை உமது பிள்ளையாக தெரிந்து கொண்டீரப்பா, உம்முடைய சொந்தமான மக்களாக எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. நாங்கள் அந்நியர்களாக இருந்தோமே, புறஜாதிகளாக இருந்தோமே, தேவனற்றவர்களாக இருந்தோமே, உமக்கு விரோதிகளாக இருந்தோமே, ஆனால் எங்களை நீ தெரிந்து கொண்டது மட்டுமல்லப்பா, பிள்ளையாக வைத்திருக்கிறீரே, உமது மடியிலே வைத்திருக்கிறீரே, எங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறீரே அப்பா. நாங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம நேசிக்கிற ஒரு அப்பா, நம்ம நேசிக்கிற நமக்கு ஒரு தகப்பனார், நமக்கு உதவி செய்கிற நமக்கு நம்முடைய தகப்பனார், தன்னுடைய ஜீவனை நமக்காக தியாகம் பண்ணின ஒரு தகப்பனார் நமக்கு உண்டு என்பதை ஒரு நாள் மறந்து போக வேண்டாம். ஒரு நாள் மறந்து போக வேண்டாம். இந்த உலகத்தில் இயேசுவின் நாமத்தை தவிர வேறொரு நாமம் இல்லை. அப்பா என்று சொல்லக்கூடிய நாமம் இல்லை, அரவணைக்கிற ஒரு நாமம் இல்லை, சுகம் கொடுக்கிற நாமம் இல்லை, ஆசீர்வதிக்கிற நாமம் இல்லை. இயேசு கிறிஸ்து தமது பிள்ளையாக, சொந்தக்காரனாக இருக்கும்படியாக உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. மூன்றாவதாக, ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? ஆவிக்குரிய கனிகளால் நிறைந்திருப்பதற்காக. அதைத்தான் யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே என்ன வாசிக்கும் பொழுது, ஆவிக்குரிய கனிகளை நிரம்ப கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். உன்னை ரட்சித்தது விருதாவாக அல்ல, உன்னை தம்முடைய பிள்ளையாக வைத்திருக்கிறது வெட்டிக்காக அல்ல, வீணாக அல்ல, விருதாக அல்ல. நீ கனி கொடுக்க வேண்டும். நீ ஆவிக்குரிய கனிகளால் உன்னுடைய வாழ்க்கை நிறைந்திருக்க வேண்டும். நீ ஆவிக்குரிய கனிகளை உனக்கு மட்டுமல்ல, குடும்பத்துக்கு மட்டுமல்ல, திருச்சபைக்கு மட்டுமல்ல, சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கொடையாளியாக நீ இருக்க வேண்டும். ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்க. ஆவிக்குரிய கனிகளை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆவியின் கனிகள் 9. அந்த கனிகளை நாம் கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஒரு மரத்தை நடுகிறோம், கனி தரும் என்று தானே நம்பிக்கையோடு நாம் நடுகிறோம். வாழை மரத்தை நடுகிறோம், 6 மாதத்துக்குள்ளாக கனி தரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு தானே நாம் நடுகிறோம். அதே போல உன்னை ரட்சித்தது எதற்காக? உன்னை பிள்ளையாக வைத்துக் கொண்ட நோக்கம் என்ன? கனி கொடுக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். கனி கொடாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, கனி கொடாத ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கை, கனி கொடாத ஒரு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்கிற போக்கஸ் வாழ்க்கை உனக்கு தேவையில்லை. நீ என்ன செய்ய வேண்டும்? கனி கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய கனிகள் கொடுக்க வேண்டும். அன்புடைய வாழ்க்கையிலே வழிந்தோட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறதன் மூலமாக நீ கடவுளை பிரியப்படுத்த முடியும். வேறு எந்த காரியத்தின் மூலமாகவும் என் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. காணிக்கையின் மூலமாக அவரை பிரியப்படுத்த முடியாது. உடைய அழகின் மூலமாய் பிரியப்படுத்த முடியாது. உடைய சாமர்த்தியத்தின் மூலமாய் பிரியப்படுத்த முடியாது. உடைய உத்தியோகத்தின் மூலமாய் பிரியப்படுத்த முடியாது. உடைய பட்டத்தின் மூலமாய் பிரியப்படுத்த முடியாது. ஒரே ஒரு காரியத்தின் மூலமாக நீ கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். அது என்ன? ஆவியின் கனிகளை ஆண்டவருக்கு கொடுக்கிறதன் மூலமாகத்தான் நீ ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். கனி கொடுக்கிற மரத்திற்கு காயங்கள் உண்டாகும். நீ ஆண்டவருக்கு கனி கொடுக்கும் பொழுது உன்னை எறிவார்கள், வீணான வார்த்தைகளை பேசுவார்கள், நீ சொல்லாத வார்த்தையை உனக்கு எதிராக சொல்லுவார்கள், உனக்கு எதிராளியாகவே மாறுவார்கள். ஆனால் நீ சோர்ந்து போகக்கூடாது. இயேசுவை எரியவில்லையா? வீணான வார்த்தைகளால் அவரை பேசவில்லையா? அவரை எச்சில் துப்பவில்லையா? அவரை அதாவது பெயல்சபூல் என்று சொல்லவில்லையா? பிசாசிகளின் தலைவன் என்று சொல்லவில்லையா? தேவதூஷணம் சொல்லுகிற கொடியவன் என்று சொல்லவில்லையா? சொன்னார்களே, அதெல்லாம் எரிகள் தானே. அப்பொழுது ஆண்டவருக்கு இவ்வளவு எரியை கொடுத்த மக்கள் நம்மை எரியாமல் விட்டு விடுவார்களா? சிலுவையில் அடித்தவர்கள் நமக்கு அந்த கஷ்டத்தை கொடாமல் இருப்பார்களா? நீங்கள் அவைகளை தாங்கிக் கொள்ளும்படியாகத்தானே அவர் சிலுவை சுமந்தார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை சகித்துக் கொள்ளும்படியாகத்தான் இயேசு சிலுவை சுமந்தார். இந்த எரிகள் எல்லாம் அவர் சுமந்தார், அடிகள் எல்லாம் அவர் சுமந்தார், இந்த பாடுகள் எல்லாம் அவர் சுமந்தார். ஆகவே கனி கொடுக்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே,
நீ கனி கொடுக்கும் பொழுது உனக்கு எரிகள் உண்டு. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? மேன்மையை ஆண்டவர் தருவார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். ஆமா, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போவது பாவம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே என்ன நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால், ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதற்காக. கனிகொடாத மரத்தை அவர் வெட்டி போட சொல்லுகிறார். கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லுகிறார். நீ கனி கொடுக்கிற விசுவாசியாக இருப்பதற்காக, நீ கனி கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்படியாகத்தானே உன்னை அவர் ரட்சித்தார். உன்னை அவருடைய மடியிலே வைத்து அழகு பார்த்தார். மறந்து போகக்கூடாது. கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நான்காவதாக எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரது சேவையை செய்யும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய சேவையை செய்வதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம எங்கேயோ இருந்தோம். எந்த அறிவு நம்மிடத்தில் இல்லை, ஞானம் நம்மிடத்தில் இல்லை, கல்வி நம்மிடத்தில் இல்லை. இந்த வேதத்தை பகுத்து பிரித்து சொல்லக்கூடிய, சத்தியத்தை சொல்லக்கூடிய ஞானமற்றவர்களாகத்தான் வாழ்ந்தோம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுத்து இறைப்பணி செய்யும்படியாக நம்மை அழைத்தாரே. ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியராக உன்னை அழைத்தாரே. யூத் டைரக்டராக உன்னை அழைத்து கொண்டாரே. திருச்சபையிலே போதவரோடு கூட இணைந்து பணி செய்வதற்காக உன்னை தெரிந்து கொண்டாரே. நீ அதை எண்ணுகிறது உண்டா? நீ அதை நிறைவேற்றினது உண்டா? ஆமா, ஆலய காரியங்களிலே உற்சாகம் நமக்கு இருக்கிறதா? ஏற்ற வேளையிலே ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோமா? எல்லா ஜெப கூட்டங்களிலேயும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 9:16 சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் அறிவித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் அது என் மேல் விழுந்த கடமை. தட் இஸ் மை டியூட்டி. அது என்னுடைய கடமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். உன்னுடைய கடமை செய்யும்படியாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ முழு நேர ஊழியராக அல்ல, போதவரோடு கூட இணைந்து நீ பார்ட் டைம் ஒர்க்கராக இறைப்பணி செய்யும்படியாக உன்னை அழைத்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, நீ மறந்து போகாதே. உனக்கு ஓய்வு நாள் பள்ளியில் 5 பிள்ளைகளை கூட கொடுத்திருக்கலாம். யூத் பகுதியில் உனக்கு 5 பிள்ளைகளை கூட கொடுத்திருக்கலாம். அது இறைவன் உனக்கு இறைப்பணிக்காக கொடுத்த வேலை என்பதை மறந்து போகாதே. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறாய்? எத்தனை பேருக்கு ஆண்டுடைய சத்தியத்தை சொல்லி அவர் பக்கமாக நீ இழுத்திருக்கிறாய்? சிந்தித்து பார். ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துகிறார். வாழ்நாளெல்லாம் வீணாளாக சென்று போயிற்றே, ஐயோ மோசம் நிறைவேற்ற நன்மை ஆத்மாவொன்றும் ரட்சிக்காமல் ஏக்கத்தோடு ஆண்டவா பெரும் கையில் சகோதரனே, சகோதரியே, பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது. அதற்காக தான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார் என்கிற உணர்வும் இருக்கிறது. ஆனால் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது நீ வெறுங்கையாக போகலாம் என்று நினைக்கிறாயா? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யாதபடி மனம் போல வாழ்ந்து ஆலயத்துக்கு மட்டும் வந்து வேதத்தை மட்டும் வாசித்து விட்டு ஆண்டவருக்கு தூரமாக வாழ்ந்து வரலாம் என்று நினைக்கிறாயா? இல்லை. ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்ட 4வது நோக்கம் அவருடைய பணியை செய்வதற்காகத்தான். இந்த உலக வாழ்க்கை நீத்த பிற்பாடு மறுமைக்குள்ளே நீ பிரவேசிக்கும் பொழுது நீ சம்பாதித்த ஆத்துமாக்களை ஆண்டுடைய சமூகத்தில் சேர்க்க வேண்டுமே. அதற்காக தானே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாய். இந்த உலக வாழ்க்கை உனக்கு நித்தியமான வாழ்க்கை என்று நினைக்கிறாயா? இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை என்று நினைக்கிறாயா? எப்பொழுது இந்த உலக வாழ்க்கை நீத்து மறுமைக்கு போவோம் என்று நமக்கு தெரியாதல்லவா? நாம் எப்பொழுதும் ஆத்துமாக்களை ஆராதனை செய்கிற பணியிலே நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது தேவையாக இருக்கிறது அல்லவா? எத்தனை வருஷ கிறிஸ்தவன் என்பது அல்ல, என்ன எத்தனை தடவை வேத புத்தகத்தை வாசித்தேன் என்பது அல்ல. அதெல்லாம் தேவைதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்தமாக வாழ்ந்து நாம் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சேவையை செய்து நித்தியத்துக்குள்ளே இளைப்பாறுவதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 5வதாக நம் அவரோடு கூட பரலோகத்தில் இருப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். அனாதையாக விடுவதற்கு அல்ல, உன்னை ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவன் என்று உதறி விடுவதற்காக அல்ல,
உனக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுப்பதற்காகத்தான் உன்னை அழைத்தார். அதான் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று அவ்வளவு உறுதியான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே. யோவான் 14:3. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவரோடு இருப்பதற்காக வெளிப்பாடு புத்தகம் 17:14 வாசிக்கும் பொழுது அவரோடு கூட இருப்போம் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை நீத்த பிற்பாடு அவரோடு கூட இருப்பதற்காக, அவரோடு கூட இளைப்பாறுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் தெரிந்து கொள்ளுதல் மனிதனுடைய தெரிந்து கொள்ளுதலை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டது. முதலாவதாக மனுஷனுக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுப்பதற்காக தெரிந்து கொண்டார் நம்மை. இரண்டாவதாக அவருடைய பிள்ளைகளாக சொந்தமாக இருப்பதற்காக தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக ஆவிக்குரிய கனிகளால் நிறைந்திருப்பதற்கு அவர் தெரிந்து கொண்டார். நான்காவதாக அவருடைய சேவை செய்வதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஐந்தாவதாக அவரோடு இருப்பதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம்.